அது என்ன போல வாழி மறக்கணும் என்ன போல வாழி மறக்கணுங்கோ நான் வீட்டோட மாப்பிளையானுங்கோ அங்கதானே பிடிப்புக்கு கம்மியாட்டு பசங்களா ஒரு முறை ஒரு மனித பசங்க மோசமான குச்சி ஆட்டி விடுவாங்க பாரு எப்படி உட்காந்துக்கிறாங்க பாரு நீங்க விடாம பிடிச்சிக்கிறாரு சொல்லு வந்துட்டோம் அப்பேற்பட்ட அம்மனுக்கு ஆடி மாத திருவிழா கொண்டாடி அம்மனுக்கு கூத்து வச்சிருக்காங்க. ஆமா நம்ம சூத்து வச்சுக்கிறாங்க. கூத்துடா தெருக்கூத்து மட்டும்தான் அம்மனுக்கு. இந்த கூழ் வார்ப்பதும் தெருக்கூத்து மட்டும் தான் உகந்தது. ஆமா யார் எது வச்சாலும் எது வச்சாலும் சிறந்தது இல்லையா? காவியத்திலே மிக சிறந்த காவியம் தெருக்கூத்து காவியம். ஆமா சொல் ராமாயணம். ஆமா எங்க பாரு இப்ப நீ வீட்டுக்கு வந்துச்சியா அப்பே சொல்ல வருமா தண்ணி கம்மியா குடிச்சுவான்னு சும்மா நடக்கிற வேலை வச்சுக்காரு உட்காருங்க. அதனால அம்மனுக்கு ஒரு நாள் கூத்து வச்சிருக்காங்க. சிறப்பா நடத்தணும். ஆமா அம்மா இல்லையா? அம்மனை எப்படி கொண்டாட வேணும்? எப்படி? ஓம் சக்தி தாயே எனக்கு உயிர் கொடுத்தாயே என்னால் பறக்க முடியாது எந்த தாயாரே இந்த உலகில் உன்னை தடுக்க முடியாது. அம்மா
யார் யாரு செவ்வாடைக்காரி செவ்வாடைக்காரி சீவனோட பாரி செவ்வாடைக்காரி சீவனோட பாரி எந்தன் சிந்தையில குடியிருக்கும் பூவாடைக்காரி எந்தன் சிந்தையில குடியிருக்கும் பூவாடைக்காரி என்னால முடியாது முடியாது வேற பாரு ஆமா அவர் அவர் நீ வீட்டுக்கு வரக்கூடாது வணக்கம் 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 ஐயோ நான் வந்திருக்கிறேன் என்ன பார்ப்பதற்கு ஒரு குஞ்சான குஞ்சு கூட இல்லையா சின்ன சின்ன பசங்க வேணுமா ஓ சின்ன பசங்க ஆம்பளைங்க வேணாமா வேணாம் சின்ன சின்ன பசங்க தம்பி எனக்கு ஆத்திரம் வரும் கோவம் வரும் சாமி வரும் குஞ்சு கோழி குஞ்சுடா ஓ கோழி குஞ்சு பயப்படாது அம்மா இந்த இந்த கடை கோயில் பூசாரி குஞ்சு வச்சுக்கிறாரு அத்தியமா எவ்வளவு பெருசு இருக்கு பெருசா சேவல்மா பெரிய கோழி குஞ்சு வச்சுக்கிறாரு பெருசா கடைசிக்கு போடுறது பொண்டாட்டிக்கலாம இருக்கோம் வணக்கம் 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 என்னை பார்த்தால் நீ பாடுவாயா இல்ல நான் பாடு இல்லம்மா அது ஏன்னா அந்த பொண்ணை பார்த்த எப்படி பச்சா இந்த பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு பாசை எப்படி வருது என்ன என்ன அது எல்லுமே சென்ன ரத்தழகி அது நல்லா இல்ல ஆள் இல்ல ஒரு வார்த்தை வாங்கி தரேன் அது நூல் சேலை அது நல்லா இல்ல எப்படி அது காஞ்சிபுரம் அப்படியா சங்கூதி வீட்டுல தெட்டு அறியாது ஆமா தெட்டு இதான் முட்டுன்னு தெட்டு சீக்கிரம் பார்க்கலாம் ஆமா ஆமா குச்சி குச்சி வாத்தாங்க சரியா ஆமா உன்னுடைய பேச்சு ஒரு மாதிரியா இருக்கே உன் தண்ணீர் வரும்போது இந்த தண்ணீர் வரக்கூடாதா சரி விட்டுடு ஆகட்டாமா உடமா அவரே இவரே அது போனவரே அவளே
போவாதம்மா. அவர் ஆபரேஷன் பண்ணிக்கிறாரு. சத்தியமா உண்டி பார்க்கணுமா? உண்டி பார்க்காதியா? உண்டி பார்க்கறதுல போய் உண்டி எடுத்து வந்துட்டார். 2 உண்டி. அப்படியா? ஒண்ணு கிடையாது. செய்து ஓடுறா வச்சு மட்டும் போ. சுத்தமா போயிடுச்சுமா. நான் கேள்விப்பட்டேன் தம்பி. கொரோனா வச்சு 3 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு இல்ல? அதனால நீதான் உச்சிப்பாளையம் சொல்றாங்களே, குச்சிப்பாளையம் அங்க போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு. ஆஸ்பத்திரியில போயிட்டு ஆபரேஷன் பண்ணிட்டு 5 கிலோ அரிசிக்கும் 500 ரூபாய் காசுக்கும் ஒரு வேஷ்டி துண்டுக்கும் கட் பண்ணி கேள்விப்பட்டேன். எப்படி தெரியும்? குஞ்சிபாளையத்துக்கு போன பாரு. நானு அவன் ஆஸ்பத்திரிக்கு நான் போய் ஆபரேஷன் பண்ணிக்கிறான்னு பாக்கிறதுக்கு போய் பின்னாடி வந்த பயம் ஆபீஸ் பயம் வாங்கி அங்க பாக்கலாம் வந்த பாரு. இவ தூக்கத்துல இருந்து பாக்க என் பேட்டரியில படுத்துட்டான். நான் ஏஞ்சி பாத்ரூம் போய் வரதுக்கு இவனுக்கு ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. நீ தாண்டு அவளுக்கு பண்ணிக்கிறாங்க. போய் வரும்போது ஆபரேஷன்ல பாத்துக்கிட்ட அப்பா எப்படி கம்மா கஷ்டம் தெரியுமா? எனக்கு வந்து அப்படி இல்லம்மா பேச்சுக்கு சொன்னேன். இப்பதான் நாட்டாமுடைய கூச்ச விட்டு போல ஒரு உதாரணத்துக்கு சொல்லுன்னா அப்படிதான் இருக்கணும். ஆமா ஆமா அப்புறம் வச்சு நடுவுறா பெரிய வர வணக்கம் வணக்கம் வாயமா வணக்கம் வணக்கம் தனக்கழகு மந்திரிக்கழகு ஆமா நான் மந்தி குறைங்கம்மா உட்காந்து அழகா இருக்கேன். கோய் கடைக்காரா எடை போடு. சின்ன பிள்ளையா இருந்தாலும் அதாவது சிறு துளிதான் பெரிய மலை தொலை பெரிய வெள்ளம் வந்து பெரிய மலையை தொலைச்சிரும். சரியான விஷயம். எனக்கு தெரியாதேம்மா. நம்ம சின்ன பிள்ளை ஆட்டம் கத்துக்கிறேன். அழகா பாடுறேன். நல்லா 10 வருஷம். ஆமா நல்லா இருக்கு தம்பி. ஆகட்டேம்மா. நானும் ஒரு முறை உன் வீட்டுக்கு வந்தேன். ஒரு நாள் உணவு சாப்பிட்டு வந்தேன். நன்றி ஒருவனுக்கு செய்த கால் நன்றி என்றும் தருங்கோல் என வேண்டாம். நின்று தளராய் வளர்த்தங்கு நாள் உண்ட நீரை தன் தலையாலே தான் தருதலால். தம்பி அது எனக்கு தெரியாதும்மா. அது கூட அந்த மறு திருக்குறள் என்னது? ஆற்றல் ஆற்றல் மாவாற்றல் அது ஓட்டல் ஆட்டப்படும். எப்போ யாரார் பாய்க்கிட்டு இருந்தாலும் அது அப்ப பேர் ராவப்படும். எஸ் கற்க கசட கற்றப்படி கட்டுக்கொடுத்த மாதிரி கல்லாலடி அப்படி திருட்டு பையனா திருக்குறள் எழுதுறமா தம்பி. அன்னம்பிள்ளை வளர்ப்பதை விட ஒரு தென்னங்கண்ண வளர்ன்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொன்னாங்க பெரியவங்க? அத்தனம் சொல்லிட்டு பாவம் சரியா சொல்லுங்க. உண்மைதான் சொன்னாங்க. ஏன்னு கேளு. அதான் நெல்லுக்கு இறைத்தனி வாழ்க்கால் ஒளி ஓடி பிள்ளுக்கு மங்கு புசிமா போல் தொல்லுலகில் எல்லாரும் ஒருவர் உலகே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பொழியுமா மழை அவரை இல்லையா? இந்த செயலுக்கு அது எல்லாம் 3 செயல். நன்றி ஒருவனுக்கு செய்யணும் சொல்லணும் வச்சுக்க. இப்ப நீ ரொம்ப உடம்பு செயலா இருக்க, நான் வந்து உதவி பண்ணுவேன். திருப்பி எனக்கு அதை நன்றி உடனே செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. நான் எப்பொழுது அந்த நிலையில் இருக்கிறோம் அப்பதான் நீ உதவி செய்யணும். அதாவது மனுஷனுக்கு செய்யறதை விட ஒரு தென்னங்கண்ணை வளர்த்து நம் தலையால தண்ணி அதுக்கு ஊற்றி அதை வளர்த்தோமானால் அது தலையால எழுதி நம் கொடுக்குமா. நன்றி உள்ள ஜீவன் ஓர் அறிவு உள்ளது தென்னை மரம் மட்டும்தான். மனுஷன் கிடையாது. மனுஷங்களாம் கொடுத்து பழகாத. சத்தியமா நீ நம்பி போயிடு பாரு. அவங்க அவன் முன்ன மோசம் பண்றதும் மாசம் பண்ணுவாங்க. ஆமா இருந்தாலும் பரவாயில்ல. உலகத்திலும் பெரிய கடல் பெரிய கும்பம் பெரிய பூமியை படைத்ததோ ஆதிசாசனம் கிடக்கும். ஆதிசாசனமா பார்வதி கிடக்கும். பார்வதியோ பரமன கிடக்கும். பரமனோ வெள்ளிகிரி மலை கிடக்கும். வெள்ளிகிரி மலையோ ராவணேஸ்வரன் கிடக்கும். ராவணேஸ்வரன் அம்பில் கிடக்கும். அம்போ அமராதோணி கிடக்கும். அமராதோணியோ ராமர் முதுகில் தாங்கினார். யுகங்களிலே 10 அவதாரங்களை தெரிவித்த மார்பில் தங்கியது ஸ்ரீ மகாலட்சுமி பிரம்ம சத்திரிய வைசிய சூத்ரால் சொல்ல முடியாது 4 வண்ணத்தார் அமர்ந்திருக்க சபை முன்பாக இந்த ஊர் வந்துக்கிறீங்க. இந்த ஊர்ல எத்தனை பேர் வச்சிருக்கிற, எத்தனை பிள்ளை கழிச்சுக்கிற, எத்தனை வாடி ஏத்தி இறக்கிறேன், எத்தனை பேர் கணக்குல இருக்கிறாங்க மொத்தம் லிஸ்ட் போட்டு கரும்புலோட ஆமா எத்தனை பேர் கணக்குல இருக்கிறாங்க தெரியல. அதான் பின்னு போட்டுக்கிற காதல